எக்ஸ்போர்ட் சினிமாவில் எந்த இப்படின்னு ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேங் வந்து பயங்கரமாக வந்து உடையுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போட்ட பிளான் படி வந்து எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேங் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில ஆட்களை வந்து அவங்க ஒரு குரூப் பண்ணுறாங்க. ஸோ சபரி, கனி, விக்கல்ஸ், விக்ரம், இவங்க எல்லாம் கெமி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பு. ஸோ இப்போ அந்த குரூப்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்து நம்ம உடச்சிட்ருக்கோம். எஃப்ஜே வந்து இப்போது உடையிற மாதிரி இருக்குது. சபரி வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆனது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஒரு டாஸ்க் வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள் பார்வை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களும் வந்து யோசிப்பாங்கள்ல, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யார், தேர்ட் ப்ளேஸ் யார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த டாஸ்க் மூலமாக அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இவங்க சபரி தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து இவங்க எல்லாம் முடிவு பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சபரிக்கு வெளியே பயங்கரமான ஒரு ஃபேன்ஸு, க்ரேஸியாக வந்து எல்லாருமே சபரியை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து சொன்னதுக்கு வியானாக்கிட்டலாம் சொன்னால் அந்த மாதிரிலாம் வெளியே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஏன் எல்லாருமே வந்து அவன் டைட்டில் வின்னர்னு நின்னீங்க, நீங்கள் டைட்டில் வின்னர்னு நிற்காம ஏன் இன்னொருத்தர் டைட்டில் வின்னர்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் கூட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ போக போக வந்து இன்னும் வந்து இந்த கேங் வந்து குறையணும், அதுதான் வந்து டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து குரூப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்றைக்கு முடிக்க போகுதுன்னு தெரியல. பட் இப்போ இதுதான் வந்து ஆனால் இந்த கேமை பற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற வரையும் சந்தோஷம். பட் இது எப்படி போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.